வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்களின் புனிதராம் பதுவை நகர் புனித அந்தோணியாரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று முதல் நமது பாதுகாவலராம் புனித அந்தோணியாரின் பெருவிழா நாளான ஜூன் 13 வரை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து புனித அந்தோணியாரை நோக்கி தொடர்ந்து ஜெபிக்க இருக்கின்றோம். இந்த உன்னதமான நவநாள் நாட்களில் எங்களோடு இணைந்து தியானித்து ஜெபித்து இறைவனின் அளப்பரிய பேரன்பையும் அவர் செய்யவிருக்கும் வியக்கத்தக்க அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். குறிப்பாக இன்று முதல் நாளில் நோய்களினால் வேதனைப்படுவோரின் அற்புத சுகத்திற்காக நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று நலமாக ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது முழுக்க முழுக்க இறைவனின் அளப்பரிய கிருபையும் இரக்கமும் மட்டுமே. ஆனால் சற்றே நம் கண்களை திறந்து பார்ப்போம். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் எண்ணற்ற மக்கள் நோயின் கொடிய வேதனையால் மரண போராட்டத்தை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது நிலையானதல்ல. இன்று நாம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். ஆனால் அடுத்த நிமிடம் நம் வாழ்வில் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. இந்த சூழலில் நாம் பெற்ற ஆரோக்கியத்திற்கு நன்றியுள்ள இதயத்தோடு இறைவனை ஸ்துதிப்பதும், அதே வேளையில் நோயால் துடிப்பவர்களுக்காக பரிந்துரைத்து ஜெபிப்பதும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரு விவிலியத்தில் நமக்கு மிக ஆழமான சில வாக்குறுதிகளை தந்துள்ளார். 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்று. விவிலியத்தில் அசைக்க முடியாத விசுவாசத்திற்கு இயேசு செய்த 2 உன்னத அற்புதங்களை இன்று நாம் தியானிப்போம். முதலாவதாக, 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் அவதிப்பட்டு தன் சொத்துக்களை எல்லாம் இழந்து மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று ஆழமாக விசுவசித்து இயேசுவின் மேலுடையை தொட்டாள். உடனே அவளது நோய் நீங்கியது. இயேசு அவளிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போய் என்று வாழ்த்தி அவளுக்கு நிரந்தர விடுதலையை தந்தார். இரண்டாவதாக, நூற்றுவர் தலைவன் தன் பையன் முடக்குவாதத்தால் துடிப்பதைக் கண்டு இயேசுவிடம் வந்து, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்று தூரத்தில் இருந்தே விசுவசித்தார். இயேசு அவனது விசுவாசத்தை கண்டு வியந்து அந்த நொடியே அவனது மகனுக்கு குணமளித்தார். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் இயேசுவின் உடையை தொட்டு அற்புதம் பெற்றார். இன்னொருவரோ இயேசுவின் ஒரு வார்த்தை போதும் என்று சுகம் பெற்றார். அதே இயேசு இன்று நம் நோய் படுக்கைகளிலும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, உலகில் எண்ணற்ற புனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் புனித அந்தோணியாரின் திருவுருவ படத்தை அல்லது சுரூபத்தை பார்க்கும்போது ஒரு உன்னதமான காட்சியை நாம் காண்கிறோம். அவர் கைகளில் எப்போதும் குழந்தை இயேசுவை ஏந்தி இருப்பார். ஒரு மனிதன் இறைவனுக்கு எவ்வளவு பிரியமானவராக இருந்தால் விண்ணக அரசரான இயேசு கிறிஸ்துவே ஒரு பச்சிளம் குழந்தையாக இறங்கி வந்து அவர் தம் கரங்களில் அமர்ந்திருப்பார். புனித அந்தோணியார் பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு இல்லத்தில் தங்கி இரவு முழுவதும் விழித்திருந்து
இறை வார்த்தையை தியானித்துக் கொண்டும் உருகி ஜெபித்துக் கொண்டும் இருந்தார். அப்போது அந்த இல்லத்தின் உரிமையாளர் ஜன்னல் வழியாக அந்தோணியாரின் அறையை உற்று பார்த்தார். அங்கே அவர் கண்ட காட்சி அவரை உறைய வைத்தது. விண்ணகம் மகிமையோடு பேரொளி வீசும் ஒரு அழகான குழந்தையாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து புனித அந்தோணியாரின் கரங்களில் அமர்ந்திருந்தார். அந்த குழந்தை இயேசு அந்தோணியாரின் கழுத்தை கட்டி அணைத்து அவரது கன்னத்தோடு கன்னம் வைத்து முத்தமிட்டு, அந்தோணியாரே, நீர் என்னை எவ்வளவு நேசிக்கிறீர், உமது உண்மையான அன்பை கண்டு நான் மகிழ்கிறேன் என்று கொஞ்சினார். அந்தோணியாரும் பரவசம் அடைந்து அந்த தெய்வீக குழந்தையை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். அந்தோணியார் இயேசுவின் மீது கொண்டிருந்த தூய்மையான அன்பின் காரணமாகவே இயேசு அவருக்கு அத்தனை நெருக்கமானார். அற்புதங்களின் புனிதராம் பதுவை நகர் அந்தோணியார் தன் வாழ்நாளில் நோயாளிகள் மீது காட்டிய இரக்கம் அளவிட முடியாதது. மருத்துவர்களால் இனி அவன் பிழைக்க வாய்ப்பில்லை என்று கைவிடப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருந்த ஒரு தாயின் 3 வயது பாலகனை புனிதர் சிலுவை அடையாளம் வரைந்து இறைவனிடம் உருகி மன்றாடிய உடனே அந்த பச்சிளம் குழந்தை முழுமையாக சுகம் பெற்று எழுந்து நின்றது. இயேசுவுக்கு இத்தனை நெருக்கமான குழந்தை இயேசுவே தன் கரங்களில் தாங்கிய புனித அந்தோணியார் இன்று நம்முடைய ஜெபங்களையும் கண்ணீரையும் நோயாளிகளின் வேதனைகளையும் தன் கரங்களில் ஏந்தி இயேசுவின் பாதத்தில் சமர்ப்பிக்க போகிறார். எனவே அற்புதங்களின் புனிதர் புனித அந்தோணியார் வழியாக நம்முடைய நோய்களில் இருந்தும் நாம் யாருக்காக உருகி ஜெபிக்கிறோமோ அவர்களது நோய்களில் இருந்தும் முழுமையான விடுதலை பெற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பின் உறைவிடமே, கிருபையே உருவான எங்கள் இறைவா, அற்புதம் செய்பவரும் துயர் துடைப்பவருமான பதுவை நகர் புனித அந்தோணியாரின் சக்தி வாய்ந்த பரிந்துரையோடு இந்த நவ நாளின் முதல் நாளில் உமது திருப்பாதம் நோக்கி ஓடி வந்திருக்கின்றோம். எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரால் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்குரைத்த ஜீவனுள்ள இறைவா, இதோ ஒருமனப்பட்ட இதயத்தோடு உம்மை நோக்கி எழுப்பும் இந்த மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, பிறவியிலிருந்தே பல்வேறு கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டு பிஞ்சு வயதிலேயே மருத்துவமனை படுக்கைகளில் சிகிச்சை பெற்று வரும் அத்தனை குழந்தைகளையும் உமது கரம் ஒப்பு கொடுக்கின்றோம். குறை மாதத்தில் பிறந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சுவாசத்திற்காகவும் வாழ்விற்காகவும் போராடி கொண்டிருக்கும் பச்சிளம் குழந்தைகளை உமது தெய்வீக சிறகுகளின் கீழ் மறைத்து காத்திடும். தன் குழந்தைகளின் நிலை கண்டு நெஞ்சுருகி நிற்கும் பெற்றோர்களுக்கு உமது ஆறுதலை தந்தருளும். கர்ப்பிணி தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களின் கர்ப்ப காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றி சுகப்பிரசவத்தோடு ஆரோக்கியமான குழந்தை பேற்றை அடைய செய்தருளும். மேலும் நீண்ட நாட்களாக கருத்தரிப்பில் சிரமங்களை அனுபவித்து குழந்தை பாக்கியம் என்னும் மகிழ்விற்காக ஏங்கி தவிக்கும் தம்பதியரின் கண்ணீரை துடைத்து உமது ஆசீரால் அவர்களின் இல்லங்களை நிரப்பியருளும். இரக்கமுள்ள இயேசுவே, புற்றுநோய் என்னும் கொடிய அரக்கனோடு போராடி தங்களின் உடல் வலுவையும் மன தைரியத்தையும் இழந்து தவிக்கும் ஒவ்வொரு மக்களையும் உமது குணமாக்கும் கரம் தொடுவதாக. இருதய நோய்கள், மாரடைப்பு மற்றும் இருதய அறுவை சிகிச்சைக்காக காத்து கிடப்போரின் இதய துடிப்பை உமது கரத்துக்குள் வைத்து பாதுகாத்திடும். மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், பக்கவாதம், வலிப்பு மற்றும் நினைவிழப்பு நோய்களால் தங்களின் சுயத்தை இழந்து தவிப்போரின் நரம்புகளையும் மூளை செல்களையும் உமது தெய்வீக வல்லமை
புதுப்பிக்கட்டும். சிறுநீரக நோய், கல்லீரல் பாதிப்பால் அவதிப்பட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கும் மக்களுக்கு தகுந்த நேரத்தில் உதவிகள் கிடைக்க செய்தருளும். நீரழிவு நோய், இரத்த அழுத்தம் மற்றும் நீண்ட கால வியாதிகளால் அன்றாட வாழ்க்கையை தொடர முடியாமல் பாரமாக உணர்வோருக்கு உமது சுகத்தை தந்தருளும். பார்வை, செவித்திறன் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு அற்புத சுகத்தை அளித்தருளும். ஆறுதலின் இறைவா, நவீன உலகின் அழுத்தங்களினாலும் தனிமையினாலும் பாதிக்கப்பட்டு மன அழுத்தம், பயம், மனசோர்வு மற்றும் பல்வேறு மனநல பிரச்சனைகளால் உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உமது தெய்வீக அமைதியை அருளும். இளம் வயதில் துள்ளி திரிந்து இன்று முதுமையின் காரணத்தாலும் நோயின் தாக்கத்தினாலும் படுக்கையில் இருந்து எழ முடியாமல் பிறரின் உதவியை நாடி வேதனைப்படும் முதியோர்களை உமது கரம் தாங்கட்டும். அவர்களின் முதிர் வயதில் உமது பிரசன்னம் அவர்களுக்கு பேரமைதியை தரட்டும். எதிர்பாராத விபத்துகளில் சிக்கி திடீரென காயமடைந்து அதிர்ச்சியிலும் வேதனையிலும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சகோதர சகோதரிகளை தேற்றிடும். அறுவை சிகிச்சைக்காக பயத்துடனும் பதற்றத்துடனும் காத்திருக்கும் மக்களுக்கு தைரியத்தையும், அறுவை சிகிச்சை முடிந்து குணமடைந்து வரும் மக்களுக்கு விரைவான உடல் தேறுதலையும் கட்டளையிட்டருளும். மருத்துவமனைகளின் பொது பிரிவிலும் அவசர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அத்தனை பேருக்கும் உமது சுகமளிக்கும் நிழல் அரணாக இருப்பதாக. ஆண்டவரே, நோயாளிகளை குணப்படுத்தும் உமது தெய்வீக பணியில் உமது கருவிகளாக செயல்படும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அனைத்து மருத்துவ பணியாளர்களையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களின் கைகளிலும் அவர்கள் கொடுக்கும் மருந்துகளிலும் உமது வல்லமை விளங்கட்டும். அவர்களின் இதயங்களில் நோயாளிகள் மீது காட்டும் தயவும் இரக்கமும் கனிவும் என்றும் நிலைத்திருக்க செய்தருளும். இரவும் பகலும் பாராமல் தங்களின் சொந்த சுகங்களை மறந்து நோயாளிகளை தாங்கி பராமரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான சகிப்பு தன்மையையும் உடல் வலுவையும் அன்பான உள்ளத்தையும் தந்தருளும். என் நோய் குணமாகுமா, எனக்கு விடிவு காலம் பிறக்குமா என்று விடை தெரியாத கேள்விகளோடு கண்ணீரோடு படுக்கைகளை நனைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களையும் நோக்கி விவிலியத்தில் நீர் சொன்ன அதே வார்த்தையை இன்று உரைக்கிறோம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது. ஆம் ஆண்டவரே, 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண்ணின் நம்பிக்கையையும் 100 தலைவனின் அசைக்க முடியாத விசுவாசத்தையும் எங்கள் இதயங்களில் ஊற்றிடும். அற்புதங்களின் புனிதராம் அந்தோணியாரே, நீர் உமது கைகளில் தாங்கி இருக்கும் குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்துரை பேசும். உமது வார்த்தையை தட்டாத அந்த தெய்வீக குழந்தை இன்று நோயாளிகளின் உடல், மனம், ஆன்மா ஆகிய அனைத்தையும் தன் குணமாக்கும் கரங்களால் தொட்டு அற்புத சுகத்தையும் தெய்வீக விடுதலையையும் கட்டளையிடுவாராக. எங்கள் வாழ்வாதாரத்தின் ஊற்றே, எங்களின் தனிப்பட்ட குடும்ப தேவைகளையும் உமது பாதத்தில் வைக்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவ செய்தருளும். வறுமைகளும் கடன் பிரச்சனைகளும் நீங்கி உமது ஆசீர்வாதம் தங்கட்டும். தகுந்த வயதில் திருமண வரன் தேடி காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நல்ல துணையை அமைத்து தந்து திருமண ஆசீர்வாதத்தை அருளும். வேலை வாய்ப்பின்றி குடும்பத்தை காப்பாற்ற வழியின்றி தவிக்கும் பிள்ளைகளுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகளையும் தொழில் வளர்ச்சியையும் தந்தருளும். எங்களின் தேவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கும் தகப்பனே, நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்தருளும். அற்புதங்களின் புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள பரிந்துரையால் எங்களின்
இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் இயேசுவின் பாதத்தில் சேர்த்து எங்களுக்கு முழுமையான வெற்றியை பெற்று தந்தருளும். ஆமீன். புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் பலர் ஆறுதலையும் குணமடையும் அருளையும் பெற்றிருக்கிறார்கள். அதே நம்பிக்கையோடு நம் தேவைகளையும் நோய்களையும் ஆண்டவரின் திரு பாதத்தில் ஒப்பு கொடுத்து பின்வரும் வல்லமையான ஜெபங்களை பக்தியோடு ஜெபியுங்கள். புனித அந்தோணியாரிடம் ஜெபம். கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அட்சயமுள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே, எளிமை தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே, புனிதத்துவத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஆசார முறைமைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, வர பிரசாதங்களின் பிரசங்கியே, காம தூதரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே, தேவரீருடைய திரு கரங்களிலே இறைவனுடைய மகனை தாங்குகிறவராய், தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய், பச்சாதாபத்தின் சீவியமான சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவிகளை தேவ பட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசனரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வர பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே கொளுத்து எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். பிணி நீங்க ஜெபம். புனித அந்தோணியாரே, நோயாளிகளுக்கு ஆறுதல் தருபவரே, இறந்தோரை இறைவனின் வல்லபத்தால் உயிர் தெழுப்பியவரே, உம் அடியாளான நான் படும் துன்பங்களை கண்டு மனம் இறங்கி பிணியை நீக்கிவிடும். உமது மன்றாட்டால் பிணி அகலும். உங்களுடைய நோய்களை எடுத்து கூறி ஜெபிக்கவும். நன்றி அறிதலாக ஏழைகளுக்கு என்னால் ஆன தருமம் செய்வேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நவநாள் ஜெபம். கற்பில் மேன்மையான லீலி என்ற மலரின் அடையாளமான தூய அந்தோணியாரே, எளிமையின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, தூய்மையின் எடுத்துக்காட்டி, தூய தன்மையின் ஒளிரும் தாரகையே,
ஆசார முறைமைகளின் சோடினையே, பரத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, திரு அருள்மறை உரையாளரே, காமாந்தகரை அடக்குபவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, துயருற்றோருக்கு ஆறுதல் தருபவரே, திருக்கரங்களில் இறைவனின் திருமகனை ஏந்துகிறவருமாய், தேவன் நேசத்தால் எரியும் அனலுமாய், பச்சாதாபத்தின் சீவிய சுவாலையாய், பிரசங்கத்தால் பாவிகளை தேவ பயத்தின் நெருப்பினால் பற்றி எரித்தவரே, வேத சாட்சியாக விரும்பியவரே, தூய தீர்க்க தரிசியே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை வருவிக்கிறவரே, எளிய பாவிகளாகிய நாங்கள் அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடத்தியருளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாகும் அருளையும் ஞானமுள்ள தியாகத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற அன்பினால் எங்களை கொளுத்து எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகவும் தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. தயை மிகுந்த இறைவா, பிரிய அடியாரான தூய அந்தோணியாரை போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உமது அண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே உலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்க செய்வீர். உலக நாட்டங்களிலாவது, செல்வம், பெருமை, வெகுமானத்தின் பேரிலாவது, உடல் இன்பங்களின் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுவதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும். சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள் தாரும். புனித அந்தோணியாரிடம் 13 மன்றாட்டு. புனித அந்தோணியாரின் அற்புதங்களை தியானித்து சொல்லத்தக்க ஜெபம். அற்புதங்கள் வேண்டுமானால் புனித அந்தோணியாரிடம் போ. 1. நீர் சாவை அகற்றுகிறீர். மரித்தவர்களை வாக்கால் உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, இப்போது மரண அவஸ்தையாயிருக்கிறவர்களும் மரணத்தை அடைந்தவர்களுமான சகல விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. நீர் தப்பறையை ஒலிக்கிறீர். புனித அந்தோணியாரே, சகல தப்பறைகளினின்று எங்களை காப்பாற்றி புனித பாப்பானவருக்காகவும் திருச்சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, ஆபத்துகளை நீக்குகிறீர். புனித அந்தோணியாரே, எங்கள் பாவங்களுக்கு தக்க ஆக்கினையாக சர்வேஸ்வரன் வரவிடுகிற பஞ்சம், படை, கொள்ளை நோய் முதலிய ஆபத்துகளிலே நின்று எங்களை காத்து இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, நீர் குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறீர். புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்துமங்களை கரைப்படுத்துகிற சகல அசுசியான பாவங்களினின்றும் எங்கள் உடலை அருவருப்பாக்குகிற சகலவித பிணிகளினின்றும் காப்பாற்றி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, உம்மை கண்டவுடன் பேய்கள் ஓடி போகின்றன. புனித அந்தோணியாரே, பேய்களுக்கு பயங்கரமானவரே, பேய்கள் செய்கிற சகல தந்திர சோதனைகளினின்றும் எங்களை விலக்கி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, நோயாளிகளை குணப்படுத்துகிறீர். புனித அந்தோணியாரே,
நோய் கொண்டு இருக்கிறவர்களையும் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் வேதனை அனுபவிக்கிறவர்களையும் உமது மன்றாட்டின் உதவியால் குணப்படுத்தி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, உம்முடைய கட்டளைகளுக்கும் கடல் அமைகின்றது. புனித அந்தோணியாரை, பிரயாணம் செய்கிற சகலரையும் அவரவர்களின் ஸ்தானத்துக்கு சுலபமாய் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆசாபாசத்தின் புயலில் நாங்கள் அகப்பட்டு மோசம் போகாமல் எங்களை தற்காத்து ரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எட்டாவது, நீர் சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் விலங்குகளை தகர்க்கிறீர். புனித அந்தோணியாரே, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற சகலருக்காகவும் அன்றாடும். பாவ அடிமை தனத்தினின்று எங்களை மீட்டு ரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்பதாவது, நீர் உயிரற்ற அவயங்களுக்கு உயிரளிக்கிறீர். புனித அந்தோணியாரே, நாங்கள் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் பூரண சுகவாசிகளாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அசுப்பில் வருகிற எவ்வித ஆபத்திலும் குறைகளிலும் முறிவுகளிலும் நின்று எங்களை காத்து ரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 10வது, நீர் காணாமற் போன பொருட்களை திரும்ப கண்டடைய செய்கிறீர். புனித அந்தோணியாரே, காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரே, நாங்கள் ஞான விதமாகவும் லௌகீக விதமாகவும் இழந்து போன சகலத்தையும் நாங்கள் திரும்ப கண்டடைய செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 11வது, உமது வேண்டுதலினால் சகல ஆபத்துகளும் விலகி போகின்றன. புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்தும சரீரத்திற்கு வருகிற சகல ஆபத்துகளில் நின்றும் எங்களை தற்காத்து ரட்சியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 12வது, தாங்க முடியாத இக்கட்டுகள் ஒரு நொடியில் உம்மால் நீங்கி போகின்றன. புனித அந்தோணியாரே, தரித்திரத்தை நேசிக்கிறவரே, எங்களுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவி புரிந்து வேலையும் உணவுமின்றி கஷ்டப்படுகிறவர்கள் எல்லோருக்கும் ஒத்தாசை செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 13வது. உமது வல்லமையை தெரிந்து கொண்டவர்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்களாக. புனித அந்தோணியாரே, உமது வழியாக ஆண்டவர் எங்களுக்கு செய்து வருகிற சகலவித நன்மைகளுக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுடைய ஜீவியத்திலும் மரணத்திலும் உமது ஆதரவில் வைத்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஸ்பானிய நாட்டிற்கு நவ நட்சத்திரமே, தரித்திரருடைய விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, நிர்மல பரிசுத்தத்தின் ஒப்பரிகையே, தேவரீர் இத்தாலிய நாட்டின் தீபமுமாய் அன்பின் அடையாளங்களுடனே பதுவை பதியின் பிரகாசமான சூரியனைப் போல சத்தியங்களை பொதித்தவருமாயிருக்கிறீர். புனித அந்தோணியாரே, நமது கர்த்தாவான இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்க எங்களுக்காக மன்றாடிக் கொண்டு நாங்கள் கேட்கிற மன்றாட்டுகளை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்தருளும். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீரை வெளியரங்கமாய் ஸ்துதிக்கிற உம்முடைய திருச்சபையானது ஞான உதவிகளினால் அலங்கரிக்க பெற்று எங்கள் ஆதாரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நித்திய சந்தோஷங்களை அனுபவிக்க பெற்றதுமாயிருக்க கடவது. ஆமீன். புனித அந்தோணியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தமத்ருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் நவரத்தினமான
புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பெரு பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பில் தூய்மையின் லீலியாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிநேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வர பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல சற்பனைகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெருங்காற்றுகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை கொள்ளை நோய்களினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியரும்
முத்தி பேறு பெற்றவருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவின் மாறாத வாக்கு தத்தத்தையும் விவிலியம் காட்டும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் நம் இதயங்களில் ஆழமாக பதித்துக் கொள்வோம். என் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்ற முழு விசுவாசத்தோடும் துயர் துடைக்கும் இரக்கமுள்ள நற்செயல்களோடும் நம்முடைய வாழ்வை நாம் முன்னெடுப்போம். குழந்தை இயேசுவை எப்போதும் தன் கரங்களில் தாங்கி இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவராய் விளங்கும் நம் அற்புதங்களின் புனித அந்தோணியார் நாம் கண்ணீரோடு சமர்ப்பித்த இந்த விண்ணப்பங்கள் அனைத்தையும் இயேசுவின் திரு பாதத்தில் சேர்த்து நமக்கு தேவையான அற்புத சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் குடும்ப அமைதியையும் பெற்று தருவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். புனித அந்தோணியாரே, நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.